இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम ராமநாம வரானனே. ராமநாமத்துக்குத்தான் எவ்வளவு மகாத்மியம்! சொல்லுபவனுடைய பாபங்கள் அனைத்தும் தொலைந்தே போகிறது. பரமசிவனார் ராமநாமத்தின் மகாத்மியத்தை சொன்னா போலே ஓர் முறை கண்ணனின் திருமுன்பேயே ராமன் தண்டகாரண்யத்தில் நடக்கிறார். அக்ரத பிரயோ ராமஹா, முதலில் ராமன் நடக்கிறான். சீதா மத்தியே சுமத்தியமா, அழகான எடை படைத்த சீதை நடுவில் நடக்கிறார். பிருட்டதட்டு தனுஷ்பாணிகி, கையிலே வில் பிடித்திருக்கும் இலக்குவன் காவலாக பின்னே வருகிறார். இது பிரணவமே கால் கொண்டு நடந்தா போலே. ஓம் என்கிற பிரணவத்தில் ஆ என்பது பகவானையும், ஊ என்பது லக்ஷ்மி தேவியையும், மா என்கிறது ஜீவனையும் குறிக்கும். இதோ ராமன் பகவான், சீதை தான் லக்ஷ்மி, லக்ஷ்மணன் தான் ஜீவாத்மா. இந்த மூவரும் ஆ ஊ மா என்னும் 3 எழுத்துக்களின் பிரதிநிதியாக செல்கிறார்கள். அப்ப பிரணவமே கால் கொண்டு நடந்தா போலே இருந்தது. தேகத்வா தூரமத்வானம் லம்பமானே திவாகரே ததிருஷுகு சகிதா ரம்யம் தடாகம் யோஜனாயதம். நடந்து போய்கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஏரி கண்ணில் பட்டது. பார்க்கவே மிக அழகாக இருந்தது. இந்த ஏரி என்னவாக இருக்கும்? யாரால் நிர்மாணிக்கப்பட்டதாக இருக்கும்? தெரிந்து கொள்ளணும்னு ராமனுக்கு ஆசை. அப்போது ஒரு முனிவரை கண்டான். முனிம் தர்மபிருதம் நாம புரட்டும் சமுபசக்ரமே. தர்மபிருத் என்ன அவருக்கு பெயர். அவரிடத்தில் இது என்ன ஏரி என்று கேட்க, இது பஞ்சாப்சரம் என்று பெயர் பெற்றது. இதம் பஞ்சாப்சரோ நாம தடாகம் சார்வகாலிகம் நிர்மிதன் தபசா ராம முனினா மாண்டகர்ணினா. மாண்டகர்ணி என்ன ஒரு முனிவர், அவரால் தான் இது நிர்மாணிக்கப்பட்டது. பெரிய தடாகம், அகலத்திலும் நீளத்திலும் உயர்ந்தது. சகிதேபே தபஸ்தீவிரம் மாண்டகர்ணி மகாமுனிகி. மாண்டகர்ணி இக்குளத்தில் பல வருடங்கள் தபஸ் புரிந்தார். தச வருஷ சஹசிராணி வாயுபக்ஷா ஜலாசயே. காற்றை மட்டும் உண்டு கொண்டு 10,000 ஆண்டுகள் தவம் செய்தார். அப்போது தேவர்கள் எல்லாம் தங்கள் பதவிக்கு இவரால் ஏதானும் ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து 5 அப்சர பெண்களை இவருடைய தவத்தை கலைப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். பிரதானாப்சரச பஞ்ச வித்யுத் சலிதவர்ச்சச அப்சரோபிகி ததஸ்தாபிகி முனிர்திஷ்ட பராவரஹ நீதோ மதனவசியத்துவம் தேவானாம் காரிய சித்தையே. தேவர்கள் எதிர்பார்த்தா போலே அவர்களின் அழகுக்கு முனிவர் வழங்கினார். 5 பேரையும் கல்யாணம் பண்ணி கொண்டார். இந்த குளத்துக்குள்ளேயே 5 பெரிய மாளிகைகளை ஏற்படுத்தி கொண்டு இங்கேதான் அவர்களோடு வசித்து வருகிறார். மாலை பொழுதானால் உள்ளிருந்து வாத்திய கீதங்கள் எல்லாம் கேட்கும், நாட்டியமாடும் ஒலியும் கேட்கும். ரமயந்தி தபோயோகான் முனிம் யவ்வனம் ஆஸ்திதம் தாசாம் சங்கிரீடமானானாம் ஏஷவாதித்ர நிஸ்வனஹ. மாலை பொழுதில் குளத்துக்குள்ளிருந்து ஓசை கேட்கிறது. மிருதங்கம் வாசித்தல், நாட்டியமாடுதல், பாட்டு கச்சேரி எல்லாம் கேட்கும். ஏதோ சாமானிய மனிதனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான குஞ்சங்கள் எல்லாம் பிருந்தாவனத்தில் உள்ளன. சேவா குஞ்ச் என்று சொல்லுவார்கள், லதா குஞ்சுன்னு சொல்லுவார்கள். சின்ன சின்ன தோட்டம். அந்த தோட்டத்தில் இன்றும் மாலை பொழுதில் கண்ணன், கோபிகைகள், அவர்களுக்குள் ராதை, இவர்கள் எல்லாரும் நாட்டியமாடுவதாகத்தான் சொல்லப்படுகிறது. மாலை பொழுதில் தோட்டத்துக்கு வெளியிலிருந்து காது கொடுத்து கேட்டால் கண்ணனும் கோபிகைகளும் ஆடும் ஒலியே கேட்கிறதாம். இதுல ஒரு ஆச்சரியம்.
குரங்குகள் எல்லாம் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்க இருக்கும். 5 மணி ஆயிடுச்சுன்னா மொத்தம் அதுவே தோட்டம் தான். உடம்பு முழுக்க மண்ணொட்டும்படி படுத்து விளையாடுகிறோம். அந்த ரமணரேட்டியில் ரிஷிகள் பலர், முனிவர்கள், யோகிகள், அவர்களெல்லாம் ஒரு ஆசிரமம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் மண்ணாலாக்கப்பட்ட வீடு. அதற்கு மேல் அப்படியே மூங்கில் மற்றும் ஒன்றான இலை தழைகள், தென்னம்பாழை இவற்றை வைத்துத்தான் வேய்ந்திருக்கிறார்கள். தனித்தனி சின்ன இடமா இருக்கும். ஒரு 10க்கு 10ன்னு வச்சுங்களேன், இல்ல 10க்கு 16ன்னு வச்சுங்களேன். அதை போல ஒரு தனித்தனி யூனிட், தனித்தனியா ஒரு ஆசிரமம். இது போலத்தான் தண்டகாரண்யத்துல நிறைய ஆசிரமங்கள். அங்கே ராமன் ஓரோரு ஆசிரமத்துக்கும் போய் ஆங்காங்கு ஒத்தொத்தரோட வசிக்க தொடங்கினான். கொச்சித் பரிதசான் மாசான், ஓர் ஆசிரமத்தில் 10 மாசங்கள் இருந்தான். ஏக சம்பத்சரங் கொச்சித், வேறொரு ஆசிரமத்தில் ஓராண்டு வாழ்ந்தான். கொச்சிச்ச சதுரோ மாசான் பஞ்ச ஷட்டு ச பரான் கொச்சித், சில இடத்தில் 4 மாதம், ஓரிடத்தில் 6 மாதம், ஓரிடத்தில் 5 மாதம், இப்படி தனித்தனியாக 3 மாசான் 8 மாசாஞ்ச ராகவோ ன்யவசத் சுகம் ரமதச்சானுகூல்யேன யயு சம்பத்சரா தச பரிசத்யச தர்மஜ்ஞா ராகவ சஹசீதயா. இப்படியே 10 ஆண்டுகள் ஓடின. பல ஆசிரமத்தில் பல ரிஷிகளோட ராமன் கழித்தான். முடிந்தவுடன் திரும்ப சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். சுதீக்ஷ்ணஸ்ய ஆசிரம பதம் புனரேவ அஜகாமஹ. ச தம் ஆசிரமம் ஆகம்ய முனிபி பரிபூஜிதः. அஸ்மின் அரண்யே பகவன் அகஸ்தியோ முனிசத்தமஹ வசதீதி மயா நித்யம் கதாஹ கதயதாம் ஸ்ருதம். சுதீக்ஷ்ணரே, பல பேரிடத்தில் பேசக்கூடிய பாக்கியம் கிட்டிற்று. அவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். இனி இந்த காட்டில் தான் எங்கோ அகஸ்தியர் வசிக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வழி சொல்ல முடியுமா? அடியனுக்கு அகஸ்தியரை தரிசிக்க மனம் விழைகிறது என்று பிரார்த்தித்தான். மனோரதோ மகானேஷ ஹிருதி சம்பரிவர்த்ததே. நமக்கு மனதில் எதை பத்தியோ ஆசை முளைக்கும். ஆனா சான்றோனை தரிசிக்கணும், அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெறணும், அவர் உபதேசங்களை பெற வேண்டும். இதுதான் ராமனுக்கு ஆசை. அவருக்கு இருக்கிற நிலைக்கு, ஸ்டேட்டஸுக்கு யாரையும் திரும்பி பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா ஒரு பெரியவர்னு இருந்தால் அவரிடத்துல நாம ஆசி பெறணும், அவர் உபதேசத்தை வாங்கிக்கணுங்கிறதுக்காக கேட்கிறார். அகஸ்தியம் அபிகச்சேதி சீதையா சக ராகவ திஷ்டியாத்வ திதேனிம் அர்த்தே அஸ்மின் ஸ்வயமேவ பிரவீஷிமா யோஜனான் ஆசிரமாத்தாத யாகி சத்வாரிவை ததா. இங்கிருந்து நேர மேற்கு நோக்கி போம். இப்ப சுதீக்ஷ்ணாசிரமத்திலிருந்து அகஸ்தியாசிரமத்துக்கு போக வேண்டும். மேற்கு நோக்கி நடந்து போ. 4 யோஜனை தூரம் செல். அப்படின்னா 40 மைல், கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு மேலேன்னு வச்சுக்கோ. சத்வாரி வை ததா தட்சிணேன மகான் ஸ்ரீமான் அகஸ்திய பிராதுராசிரம. அப்போது தெற்கு புறத்தில் அகஸ்தியருடைய கூட பிறந்தவன், அவருடைய பிராதா, அவருடைய ஆசிரமம் வரும். அங்கு போய் அவரிடத்தில் வழி கேட்டுக்கொள். தத்ரைகாம் ரஜனியும் யுஷ்ய, அந்த ஆசிரமத்துல ஒரு நாள் இரவு தங்கு. பிரபாதே ராம கம்யதாம், காலை எழுந்திருந்து. எவ்வளவு துல்லியமா வழி சொல்ற பாருங்க. ராத்திரி அதுக்கு மேல உன்னால பிரயாணம் பண்ண முடியாது. இரவு பொழுதில் தங்கிவிடு. மறுநாள் காலையில எழுந்திரு. தட்சிணாம் திசம் ஆஸ்தாய வனகண்டஸ்ய பார்ஸ்வதா, அந்த காட்டிலேயே தெற்கு நோக்கி மேலும் ஒரு யோஜனை நட. அப்படின்னா ஒரு யோஜனை 10 மைல், மறுபடியும் 16 கிலோமீட்டர். அப்ப மொத்தத்துல ஒரு 80 கிலோமீட்டர் தூரம் சுதீக்ஷ்ணாசிரமத்திலேருந்து போகணும். போனால் ரமணீயே வனோத்தேசே பகுபாதப சோபித்தே, ரொம்ப ஆச்சரியமான வனவனாந்தரம். காட்ட பார்த்தாலே மனம் மயங்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு போ. எது புத்தி கிரியாதட்டும் அகஸ்தியம் தன் மகாமுனி அத்தெய்வ கமனே புத்திம் ரோச்சயஸ்வ மகாமதே. அவரை தரிசிக்கணுங்கிற ஆசை இருந்தால் இன்றே புறப்படு. நாள் அதற்கு சரியாக இருக்கிறது. காலம் கிடத்தாதே, ராமா கிளம்பு என்று சுதீக்ஷ்ணர் கூறுகிறார். ராமனும் விடை பெற்று கொண்டு அகஸ்தியாசிரமத்தை நோக்கி புறப்படுறார். நாமும் கூட செல்வோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.